Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு YouTube சேனல்ல எப்படி கரெக்டான முறையில் ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்றதா பார்க்க போறோம். கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு YouTube சேனல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க கரெக்டா தான் அப்லோட் பண்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதிகமான மக்கள் மொபைல் போன்ல தான் YouTube சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. புதுசாக ஓப்பன் பண்ணும்போது நம்ம மொபைல் மூலமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி அப்லோட் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்கை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இல்ல நீங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி கரெக்டான முறையில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் இல்லைன்னா மறக்காம அந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்காங்க. வாங்க இப்போ எப்படி நம்ம பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். நீங்க வீடியோவை நார்மலா ஒரு போன்ல யூஸ் பண்றீங்கன்னா யூடியூப் ஆப்ல போயிட்டு நார்மலா நீங்க இப்படிதான் ஒரு வீடியோ நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் யூடியூப் ஆப்ல போயிட்டு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நார்மலாக இதில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இதில் கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணும்போது நார்மலாக சிம்பிளாக அப்லோட் பண்ணிட்டு போயிருவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுடைய வீடியோ வியூஸ் அதிகமாக வியூஸ் போகாது. ஸோ அதனால் எப்படி பண்ணணும்னா நார்மலாக நம்ம ஒரு க்ரோம் ப்ரௌசரில் தான் பண்ணணும். வாங்க அது எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் போய்க்காங்க. அதில் போய்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப் சேனலோட இமெயில் ஐடி அப்படின்னு மேலே நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது ஓப்பன் பண்ணி வச்சா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது புது சேனலுங்கிறதுனா ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னும் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துக்காங்க. உங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10 முக்கியமான செட்டிங்ஸை பற்றி இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்படி ஒரு யூடியூப் சேனலில் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட்டிவ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் வீடியோ அப்லோடு, கோ லைவ், நியூ பிளே லிஸ்ட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இதில் செலக்ட் கொடுத்துட்டாங்க. செலக்ட் கொடுத்தாச்சுன்னா உங்களுடைய ஃபைலை நீங்கள் எதில் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் உங்களுக்கு காட்டுறது பண்ணி நான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணின வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதில் அப்லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோக்கு நம்ம ஆல்ரெடி அதுலேயே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம ஆல்ரெடி டைட்டில்லாம் கொடுத்துருந்தா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் கொடுக்குறோம். டிஸ்கஷனில் கண்டிப்பாக நீங்கள் டைட்டில் இடம் கொடுத்தீங்களா அதை கொடுத்துட்டு கீழே இந்த வீடியோ ரிலேட்டோ ஏதாச்சும் நீங்கள் எழுதிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் இங்கேயே காட்டிடுவாங்க. தம்ப்லைன் நீங்கள் கையோட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செலக்டட் பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஷோ மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூடியூப் ஆப்பில் பண்ணும்போது இவ்வளோ இது உங்களுக்கு காட்டாது. இதில் தான் உங்களுக்கு கரெக்டான முறையில் காட்டும். இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ நல்லா ரீச் ஆகும். ஸோ இந்த கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டேக் இருக்கும். நீங்கள் கையோட இந்த சேனல் ரிலேட்டிவான இந்த வீடியோ ரிலேட்டிவான டேகை இங்கே கொடுத்துடணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம டேக் இதில் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்த டேக் இது காட்டுது. நீங்கள் இப்போ என்ன வீடியோ போட்டிங்களோ அது ரிலேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டேக் கொடுத்துடணும். டேக் ரொம்ப முக்கியம். டேக் வச்சா சர்ச் பண்ணி வருவாங்க. நல்ல டேகாக ஒரு 5 கொடுத்தா கூட போதும். ஆனால் டேக் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் கேட்பாங்க. அப்போ உங்களுடைய வீடியோ லாங்குவேஜ் தமிழாக இருந்தால் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடணும். அப்படி கீழே போயிருங்க. கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, எஜுகேஷன் அல்லது என்டர்டைன்மெண்ட், அதை நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள். மேலே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உள்ள இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். மேலே அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி காட்டும். இதில் நம்ம என்ன பண்ணால் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்ட் சப்டைட்டில் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ட் கார்டு கொடுத்துக்கலாம், ஐ கார்டு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஐ கார்டுனா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் எது இருக்கோ அதை நீங்கள் ஐ கார்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டான முறையில் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுடைய வீடியோ நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல எண்டு ஸ்க்ரீன் இருக்குது, அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது வேணும் நான் இது பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ இது கொடுக்கல. அதுக்கப்புறம் 3வது இருக்குது பார்த்தீங்களா, செக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த 3வது இருக்க அந்த பாக்ஸை இந்த ரவுண்டை செக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஏதாச்சும் காப்பிரைட் இருந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டே பார்த்து சொல்லிடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணினா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ப்ரைவேட் இருக்கும், அன்லிஸ்ட் இருக்கும், பப்ளிஷ் இருக்கும். நார்மலாக ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பப்ளிஷ் கொடுத்து
பப்ளிஷ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. கீழே பாருங்கள் லாஸ்ட்டாக ஷெட்யூல் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஷெட்யூலில் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய டைமை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிடணும். உதாரணத்துக்கு ஈவினிங் 5 மணிக்குனா அதில் 5 மணிக்கு கொடுத்து நீங்கள் டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷெட்யூலில் போட்டு வச்சிடணும். ஷெட்யூலில் போட்டு கீழே நீங்கள் ஷெட்யூல் கொடுத்தா உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆயிரும். நீங்கள் இப்படி ஷெட்யூலில் போடும்போது தான் உங்களுடைய வீடியோவில் ஏதாச்சும் காப்பிரைட் இருந்துச்சுன்னா அவங்க முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க. உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்கும்போது அந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி ஒரு 1 ஹவர்லையோ ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏதாச்சும் காப்பிரைட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ இப்படி கண்டிப்பாக ஷெட்யூலில் போடுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து காப்பிரைட் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மியூசிக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு முதலே தெரியப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணாமல் டிலீட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி நம்ம வேறு மாதிரி நம்ம 2வது அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து காப்பிரைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களால் வீடியோ அப்லோட் பண்ணவோ அதெல்லாம் முடியாது, அதுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து ஷெட்யூலில் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஷெட்யூலில் போடும்போது நம்ம உங்கள் சப்ஸ்கிரைபுக்கு வந்து 2 டைம் வந்து அந்த நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷெட்யூலில் போட்டோன்னு போகும், அதுக்கப்புறம் நீங்கள் 2வது வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் போகும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய வீடியோவும் ரீச் கிடைக்க ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு அது. அதனால் வந்து மறக்காமல் வீடியோ நீங்கள் எந்த வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டாலும் எது போட்டாலும் சரி ஷெட்யூலில் போட்டே போடுங்க. காப்பிரைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷெட்யூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய முறை இதான்பா. கண்டிப்பாக வந்து மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸும் கிடைக்கும், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.